ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீசான்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. எவ்வளவு நமக்கு கஷ்டங்கள் வந்தாலும் அதை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு நமக்கு அப்பப்போ கிடைக்கிற சந்தோஷத்தை நினச்சி எப்போவுமே பாசிட்டிவாக வச்சுக்கணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ பதிவு எதை பற்றி அப்படின்னாக்கா, நாளைக்கு தைப்பூசம் வருது இல்லைங்களா? தைப்பூசத்துக்கு நம்ம என்ன வழிபாடு பண்ணலாம், என்ன நிவேதனம் செய்யலாம், எந்த நேரத்தில் தைப்பூசம் வருது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வீடியோ தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். புதுசாக நம்ம சேனல் வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்கழி முடிந்து தை வந்தாலே வீட்டில் விசேஷங்கள் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம வீட்டில் குழந்தைங்கள் இருக்காங்க திருமணத்துக்கு, அவங்களுக்கு திருமணம் நிச்சயம் நடக்கிறது, திருமணம் நடக்கும். அது மாதிரி வீடு கட்டுறாங்க அப்படின்னாக்கா கிரகப்பிரவேசம் செய்வாங்க. இப்படி ஒரு விசேஷங்களும் தொடர்ந்து வர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லை, இந்த தை மாதத்தில் வர பௌர்ணமி, அது தைப்பூசம், அது மாதிரி தை கிருத்திகை, தை அமாவாசை, இப்படி எல்லா நாட்களும் சிறந்த நாட்களாக நமக்கு ஒரு ஃபெஸ்டிவல் தினமாக வரும். அது தை வெள்ளி வழிபாடு, தை செவ்வாய்க்கிழமையில வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இப்படி ஒன்று நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போங்க. அதில் இது முக்கியமான ஒரு பண்டிகை அப்படின்னு பார்த்தா, ஒரு தெய்வ வழிபாடுன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த தைப்பூசம் வழிபாடு. இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது தை மாதத்தில் வர பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வர்றது தான் இந்த தைப்பூசம் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைய தினத்தை தான் நம்ம தைப்பூசமாக கொண்டாடுறோம். தைப்பூச தினத்தில் தான் இந்த உலகம் தோன்றியதாக ஒரு ஐதீகம் உள்ளது. இந்த நன்னாளானது முருகனுக்கு உகந்த நாளாகுங்க. அதோடு சிவனுக்கும் குரு பகவானுக்கும் கூட இந்த நாள் சிறப்புடையதாக சொல்கிறாங்க. பல சிறப்புகள் மிக்க இந்த தைப்பூச நாளில் நம்ம விரதம் இருந்தால் கேட்ட வரத்தை தந்தருள்வார் அந்த முருகப்பெருமான் அப்படிங்கிறது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த தைப்பூசம் ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். முருகப்பெருமான் அசுரர்களை அழித்து தேவர்களை காக்க அன்னை பராசக்தியிடம் ஞான வேலை பெற்ற தினமே தைப்பூச நாளாக கொண்டாடுகிறோம். வேல் என்பது வெற்றியின் அடையாளம். வேல் என்பது ஞானத்தையும் குறிக்கிறது. வேலின் கூர்மையான பகுதி போல் அறிவு கூர்மையாக இருக்க வேண்டும். அகன்ற பகுதி போல் ஞானம் பறந்து விரிந்திருக்க வேண்டும். கீழே உள்ள தடி பகுதி போன்று அறிவு ஆழமானதாகவும் இருக்க வேண்டும் என்பதை பக்தர்களுக்கு உணர்த்தும் விதமாகத்தான் இந்த தைப்பூசமானது கொண்டாடப்படுகிறது. மார்கழி மாத தொடக்கத்திலேயே முருக பக்தர்கள் எல்லாருமே பழனி முருகனுக்கு விரதம் இருந்து மாலை அணிவிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி கார்த்திகை மாதத்தில் ஐயப்பனுக்கு மாலை போடுறாங்க, அது மாதிரி பழனிக்கு பாத யாத்திரை போகிறதுக்காக முருக பக்தர்கள் எல்லாருமே மாலை அணிவித்து விரதம் இருக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த தைப்பூச நன்னாள்லாம் அவங்க பால் குடம் எடுக்கிறது, பால் காவடி எடுத்துகிட்டு போகிறது, அழகு குத்து வழிபாடு பண்ணுறது, இப்படி ரொம்ப சிறப்பாக எல்லாமே செய்வாங்க. பாத யாத்திரை போகிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு புண்ணியமான செயல். இப்போ நாளைக்கு ஜனவரி 25 தான் இந்த தைப்பூசம் கொண்டாடுறோம். இந்த தைப்பூசமானது குரு பகவானுக்கு உண்டான அந்த வியாழக்கிழமையிலேயே வர்றதுனால ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த வருஷத்துக்கு வர தைப்பூசம். இது அதனால் நம்ம குரு பகவான், அதாவது குரு அருளும் நமக்கு சேர்ந்து கிடைக்கும் அந்த முருகப்பெருமானை வழிபடும் போது. அது மாதிரி தை மாதத்தில் வரும் பூச நட்சத்திரம் தான் இந்த தைப்பூசமாக கொண்டாடுறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அது நாளைக்கு காலையில் 9:15 மணிலேருந்து அடுத்த நாள் ஜனவரி 26 11:07 வரைக்கும், காலை 11:07 வரைக்கும் இந்த பூச நட்சத்திரம் இருக்குதுங்க. இதனால தான் 25 தைப்பூசம் கொண்டாடுறோம். அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு 24 இரவு 10:44 நாளைக்கு தைப்பூசம் தினமாக இருக்கிறது. 25 அன்னைக்கு இரவு 11:56 வரைக்குமே பௌர்ணமி திதி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். இப்போ தைப்பூசத்தை அன்னைக்கு நம்ம விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு நீராடிட்டு அன்றைய தினம் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடணுங்க. முருகப்பெருமானுக்கு நமக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லிட்டு கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், வேல் விருத்தம், ஆனால் வேல் வச்சு வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. இது மாதிரி உங்களுக்கு என்னென்ன பதிகங்கள் தெரியுதோ அதை நீங்கள் பாராயணம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும்.
இப்போது நாளை காலையிலேருந்து அடுத்த நாள் காலை வரைக்குமே இந்த தைப்பூச நட்சத்திரம் இருக்கிறதுனால நம்ம வந்து நாள் முழுவதுமே விரதம் இருந்து முருகனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் வந்து காலை மதியம் என 2 வேளையும் பால் பழமும் மட்டுமே சாப்பிட்டுட்டு மாலையில் முருகர் கோவிலுக்கு சென்று அங்கே வந்து முருகரை தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே சந்திரனையும் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய விரதத்தை முடிச்சுக்கலாங்க. இப்போது அடுத்தபடியாக தைப்பூச விரதத்தில் நம்ம வீட்டில் முருகப்பெருமானுக்கு பூஜை செய்ய உகந்த நேரம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். நாளைக்கு காலையில் 9:15லேருந்து பூச நட்சத்திரம் வர்றதுனால 9:20க்கு மேலே 10:30 மணிக்குள்ளார நம்ம சுவாமிக்கு வீட்டில் நிவேதனம் பண்ணி வழிபாடு பண்ணலாம். பூஜை நமக்கு என்ன ஸ்லோகங்கள் செய்து என்ன தெரியுதோ எல்லாமே நம்ம செஞ்சு வழிபாடு பண்ணலாம். அது மாதிரி மாலை நேரத்தில் வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னாக்கா மாலை 6:15லேருந்து 7:30 மணி வரைக்கும் இந்த பூஜையை செஞ்சு வழிபாடு பண்ணலாம். அது மாதிரி காலையும் மாலையும் முருகப்பெருமானுக்கு 6 தீபம் சட்கோணம் போட்டு அதில் 6 அகல் தீபம் ஏற்றி வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவோ அதை முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பார். அது மாதிரி வெற்றிலை தீபமும் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணிங்க அப்படின்னாக்கா நிலப்பிரச்சனை, பணப்பிரச்சனை, வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுல ஏதாவது தடங்கள் இருக்கிறது, குழந்தைகளுடைய கல்வி தடை இருக்கிறது, இது எல்லாமே நமக்கு சால்வ் ஆகும். இது வந்து 100% ஒரு உண்மையான விஷயங்க. நான் வந்து செஞ்சு பலன் அடைந்ததுனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் இப்போ காலையில் ஒரு வேளை மட்டும் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னாக்கா மதியமே நீங்கள் வந்து முருகப்பெருமானுக்கு நிவேதனமாக பாயாசம், சர்க்கரை பொங்கல், சாதம் வச்சுட்டு நீங்கள் பருப்பு வச்சு உங்களுக்கு என்ன முடியுதோ அந்த நிவேதனம் வச்சு படைச்சிட்டு நீங்கள் உங்களுடைய விரதத்தை முடிச்சுக்கலாம். அப்படி காலை மாலை வரைக்கும் நீங்கள் விரதம் இருக்கீங்க அப்படின்னாக்கா ஈவினிங் வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்து சந்திர தரிசனம் முடிச்சுட்டு உங்கள் விரதத்தை நிறைவு செஞ்சுக்கோங்க. அது வந்து அவங்களுடைய உடம்பை பொறுத்தது, உடல்நிலை எப்படி இருக்குமோ அதுக்கு ஏற்றாற் போல் நீங்கள் விரதம் இருங்க. எதுவுமே சாப்பிடாமல் இருக்க முடியும்னா இருக்கலாம். அப்படி முடியாதுங்கிறவங்க பாலும் பழமும் சாப்பிட்டுட்டு இருக்கலாங்க. இல்லை ஒரு வேளை இல்லை 2 வேளை மட்டும் விரதம் இருக்கிறதா இருந்தாலும் இருங்க. எப்போவுமே எந்த ஒரு பூஜையுமே நம்மளுடைய உடலை வருத்திக்கிட்டு நம்மளால் முடியாமல் நம்ம செய்ய முடியாது ஆனாலும் செய்கிறேன் அப்படின்னு பண்ணினோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து நாட்டம் வந்து இறை வழிபாட்டு மேலே போகவே போகாதுங்க. நமக்கு அப்போ வந்து தலை சுற்றுற மாதிரி இருக்கும், பசிக்கிற மாதிரி இருக்கும், ஏதாவது சாப்பிட்ணும் போல தோணும். இன்னும் கொஞ்ச நேரம் தானே அப்படின்லாம் நம்ம அந்த நேரத்தை எதிர்பார்த்து இருப்போம் இல்லைங்களா, அந்த எண்ணத்தை உருவாக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து இறை சிந்தனையிலேருந்து நமக்கு கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். அப்படி இருந்து நம்ம வழிபாடு பண்ணுறதுல ஒரு பலனும் கிடையாதுங்க. உங்களுக்கு என்ன விரதம் ஒரு வேளை இருக்க முடியும்னா இருங்க, அடுத்த வேளைக்கு சாப்பிட்டுட்டு இருங்க, ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. நம்ம உடல் வருத்தி தான் அந்த கடவுளுக்கு செஞ்சு நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்லாம் எந்த எதிர்பார்ப்புமே எதிர்பார்க்காதீங்க. நிச்சயமாக நம்ம செய்கிறதுக்கு உண்டான பலன் வந்து கண்டிப்பாக அந்த கடவுள் வந்து நமக்கு கொடுப்பாரு. அதுவும் முருகப்பெருமானுக்கு வந்து நம்ம வந்து சந்தோஷமாக வச்சுக்கிறது தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்கள் வந்து உங்களை உடம்பை வருத்திக்காமல் நல்ல முறையில் வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக நாளைக்கு காலையும் மாலையும் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. காலையில் போயிட்டு தரிசனம் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க மாலை வேளையிலையாவது கண்டிப்பாக முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு அங்கே வந்து அவருக்கு வந்து பால், விபூதி, சந்தனம், பன்னீர் இது மாதிரி உங்களால் முடிந்த நிவேதன பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு அந்த முருகப்பெருமான்கிட்ட உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை சொல்லிட்டு வாங்க. ஒரு அகல் தீபமாவது போட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். நாளைக்கு வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால குரு பகவானுக்கும் ரொம்ப ரொம்ப உகந்த நாள். குரு அருளோட நமக்கு முருகப்பெருமானுடைய அருளும் சேர்ந்தே கிடைக்குங்க. அது மாதிரி நாளைக்கு தினம் வந்து ராகு காலம், யமகண்டம் அப்படிங்கிறது வந்து யமகண்டம் 6 to 7:30 காலையிலேயே முடிஞ்சிடும். ராகு காலம் வந்து 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். இந்த நேரத்தை தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் பூஜை வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப சிறப்பாக செய்யுங்க, மனம் குளிர பண்ணுங்கள். உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு ரொம்ப திருப்தியாக பண்ணுங்கள். வேல் இல்லாதவங்க முருகப்பெருமானுடைய படத்தில் வேல் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு நீங்கள் சந்தன குங்குமம் வச்சுட்டு வேல் வழிபதிகம் படிங்க. நாளைக்கு ரொம்ப நல்ல முறையில் உங்கள் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அது நடக்கணும்னு சொல்லிக்கிட்டு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக அது 100% உங்கள் கைகூடி வரும். நிச்சயமாக நடக்குங்க. இது வந்து 100% உண்மை. எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. அதுக்கு உண்டான பலன் வந்து நமக்கு கூடிய சீக்கிரமே கிடைக்கும்.
ஞானவேல் கொண்டு அசுரனை வதம் செய்த அந்த வெற்றி வேலனை நாளைய தினம் எல்லாரும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய வெற்றிகளும் உங்களுக்கு வந்து அடையும். நம்பிக்கையோட பண்ணுங்க, கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக நடக்கும். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பதிவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.